அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கூடிய கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அதில் நடக்க போகிற மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். எதுக்காக இந்த திமுக அதிமுகலாம் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றதும், நேற்று அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விவசாயிகள் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவு என்ன அப்படின்றத பேச போகிறோம். எல்லாரும் கேட்ட பழனி நில அந்த மோசடியோட வழக்கில் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதை பற்றின திடுக்கிடும் தகவல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்ற மசோதா அப்படின்றத ஏற்கலாமா வேணாமான்றதை தாண்டி நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழக அரசு அந்த மசோதாவை எதிர்க்குது. இதுதான் ஆரம்பத்துலேருந்தே நடக்கிற ஒன்று. ஆனால் இப்போ பாஜகவுடைய திமுக அண்டர் கிரவுண்டில் டீலிங் வச்சுக்கிட்டு அந்த மசோதாவை நாங்கள் ஏற்கிறோம், சில நிபந்தனைகளுடன் ஏற்கிறோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அளவில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அண்டர் கிரவுண்டில் கூட்டு அப்படின்றதே இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்குது, வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு வகையில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு வாய்க்கிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உதயநிதி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியோட எம்பிக்கள் கூட்டத்தில் எதுவும் நம்மளை விட்டுட்டு பேசிடுவாங்களோ, ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுக மற்றும் அதிமுகவுடைய அந்த எம்பிக்கள் கலந்துக்கல அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. மற்றும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி கட்சியில் இருக்கிற IUML, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் வைகோ அவர்களுடைய மறுமலர்ச்சி திராவிட கழகம், இவங்களுடைய எம்பிக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்க போகிறாங்க. மசோதா அப்படின்றத ஏற்கிறாங்களா, அதை நாடாளுமன்றத்தில் எப்படி எதிரொலிக்க போகிறாங்க அப்படின்றது வரக்கூடிய நாடாளுமன்ற தொடர்களையும் நம்மளுடைய முதலமைச்சர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள்லையும் தெரிகிறதா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேருந்து சின்ன வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய மேடைக்கு சென்ற மிகப்பெரிய உளவுத்துறையுடைய ஒரு ரிப்போர்ட்டு, லஞ்சங்களில் கொளிக்கும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பெரிய இடியாக தான் இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் லஞ்சம், மக்களை இந்த செயல் செய்யணும்னா நீங்கள் இவ்வளோ கட்டுங்க, நீங்கள் இது செய்யணும்னா இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் காசில் குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இது போக பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நீங்கள் மண்டல பொறுப்பாளர் பதவி அப்படின்றத இன்றைக்கி ஒதுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சவுடனே புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு எதிராகவே குடிபிடிச்சிருக்கிற டிவிகேவினர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உட்கட்சிக்குள்ளே நடக்கிற பல்வேறு பஞ்சாயத்துகள் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு சென்றிருக்கு. இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, எப்பேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை மாற்ற போகிறாங்களா? ஏன்னா இன்றைக்கி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கிறவங்க இடத்துக்கு காலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் இந்த டிவிகேவினர் மேலே வர்ற புகார்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகுது. இதனால் பல மாற்றங்கள் கட்சிக்குள்ளே நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புஷியானந்த் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம பேசுவோம். ஏன்னா நேற்று தான் ஒரு மாவட்ட செயலாளர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் அவரை கட்சியிலேருந்து நீக்கலை, அந்த ஒரு தகவல் அப்படின்றது இன்னும் வரலை. அதனால் நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டால் அந்த பழனி மோசடி கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக 5 தனிப்படையை வச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆகிக்கிட்டே இருக்கிறாப்புல. அவர் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் தானாக வாலண்டியராக சரண்டர் ஆகிறாப்புல. அவர் யார் அப்படின்னா இந்த ஜெயபிரகாஷ் அவர்கள். யாருன்னா இந்த நில மோசடி 2 கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் நிலத்தை ஆட்டையை போட்ட இந்த முன்னாள் திமுகவினர் அதிமுகவினர்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மக்களிடையே அறியப்பட்ட சில நபர்கள் ஒரு 7-8 பேர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிக முக்கியமாக செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமூளையாக செயல்பட்டது சார் பதிவாளரான ஜஸ்டின் அவர்கள். ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கெலாம் போனாங்க, ஆகிட்டாப்புல. அப்புறம் கடைசியாக பிடிபட்டுட்டாரு. பிடிபட்டதுக்கப்புறமா ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறாங்க, ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகுது. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஜெயபிரகாஷ் அப்படின்றவரை காவல்துறையினர் தூக்கிடுறாங்க. தூக்குன கையோட பார்த்தீங்கன்னா நேற்று அவர் ஆஜராகிறாரு. அவரை நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச கையோட இங்கிட்டு ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கிற இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் அவர் அசாருதீன் அப்படின்றவர் 66 வயசு ஆகுது. அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலேயே மதுரை மத்திய சிறையிலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு நெஞ்சு வலி வருது. அவரை பெரியாஸ்பத்திரி, அதாவது மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகும்போது அவர் இறந்து போயிடுறாரு. இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இவ்வளோ நாளாக தேடப்பட்டு வந்தவர் தானாக ஜெயிலில் சரண்டர் ஆகுறாரு. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிறவர் இதய வலி நெஞ்சு வலி காரணமாக இறந்து போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது ஒரு செயின் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு வருது. ஏன்னா இன்னைக்கு இந்த பழனியை பொறுத்த வரைக்கும் ஜூலை 6ஆம் தேதி இந்த ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னும் போது இது டிவிக்கு அரசு வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்ற
அப்படின்ற ஒரு தகவல். இதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து செய்யப்பட்ட பேப்பர்களுடைய பிரிண்ட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தேர்தல் நடக்கிற டைம்லான அந்த ஒரு டைம்ல டேட் எல்லாமே இருக்கு அப்படின்றனால எல்லாமே திமுக அரசு சம்மந்தப்பட்டது வருது. அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே வருது அப்படின்னும் போது, இங்க சாட்சியா வந்த சில பேர்களை வந்து நம்ம எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு காவல்துறை முடிவு பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு சிபிசிஐடி கிட்ட இந்த கேஸ் இருக்கு. இந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப மாவட்ட அந்த ஏரியாவுடைய செயலாளர்களான திமுகவுடைய செயலாளர்கள் மற்றும் பழனி முன்னாள் எம்எல்ஏக்களான அதிமுக காரங்க இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கலந்து இவ்வளோ பெரிய விஷயத்த, ஏன்னா இப்போ 2 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்து 100 கோடி ரூபாய் இடத்த ஆட்டைய போடுறாங்க அப்படின்னா, இது வந்து முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்தவங்கள தவிர வேற யாராலும் பண்ண முடியாது அப்படின்றது உள்நாட்டு அந்த ஏரியா மக்களுடைய ஒரு பெரிய கருத்து. அங்க இருக்கிற அந்த ஒரு நிலத்த முதல்ல வந்து பார்க்கிங்கா மாத்துவோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடைகள கட்டுவோம். அப்புறம் அப்படியே ஆட்டைய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மூளையா செயல்பட்டவர் தான் இந்த வழக்கறிஞர் அப்படின்றதும், இதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் காவல்துறை வந்து பக்கத்துல உங்ககிட்ட வராது. மீறி எதனா வந்துச்சுன்னா கோர்ட்ல கேஸ போட்டு ஜாமீன் வாங்கி தரேன். எல்லா வேலையும் பார்த்து இந்த அசாருதீன் இன்னைக்கு இறந்து போயிருக்கார் அப்படின்றது இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்த குடுக்குது. பார்ப்போம் இன்னும் இந்த திமுக என்னெல்லாம் பண்ண போகுது, இன்னும் என்னெல்லாம் பண்ணுது, யாரெல்லாம் கையில வச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட அதிகாரிகள், எப்பேற்பட்ட ஆட்களை வந்து இன்னும் திமுக ஆட்டுவிக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சிபிசிஐடியோடைய மிகப்பெரிய வழக்கு விசாரணை அப்படின்றது இன்னைக்கு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்றதும், இந்த ஜெயபிரகாஷ் நேத்து அவர் ஆஜரானவரை 2 நாட்கள் விசாரணையில் எடுத்து மிகப்பெரிய அளவிலான உண்மைகளை வாங்க போறாங்க அப்படின்றதும், இதுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் ஒரு புள்ளி கூட தகவல் தொடர்பு இல்லை அப்படின்று இன்னைக்கு சிபிசிஐடியை வந்து கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலோட மிகப்பெரிய நிலம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இடத்த வந்து ஆட்டைய போட்ட ஒரு கும்பல். இந்த கும்பலும் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களுடைய மிக நெருங்கிய வட்டாரத்திலேருந்து வந்திருக்கிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அறநிலையத்துறையாக செயல்பட்ட சேகர்பாபு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரோன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு உள்ள அடங்கி கிடக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா கோவில் நிலத்தை வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, கோவில் நகைகளை ஆட்டைய போடுறாங்கன்ற மாதிரி கர்மாலாம் சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு நேற்று திருத்தணி முருகன் கோயிலுக்கே வந்து சேகர்பாபுவை போக விடலை இந்த கடவுள். பார்ப்போம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத பார்ப்போம். ரைட்டு, இப்போ முக்கியமாக விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கொங்கு தேசிய மக்கள் கட்சி, இந்த ஏர்போர்ட் மூர்த்தி, அப்புறம் சீமான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நேற்று மேடையில் கொஞ்சம் பகிரங்கமாக சவுண்டு விட்டு பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு கண்டிப்பாக சீமானை பற்றி பேசணும் அப்படின்னு துளி அளவு கூட ஆசை கிடையாது. இதில் தற்கூரின்னு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை 1க்கு 100 வாட்டி சொல்கிற இவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது. எனக்கு குறிப்பாக என்னென்னா, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், அந்த விஷயத்தை சத்தமாக பேசிட்டா உண்மையின் மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீமான் மாதிரியான இவங்க கட்சியே தீவிரவாத கட்சி மாதிரி தெரியுது. சீமானோடைய தம்பிகள் சில பேர் என்னன்னா, சீமானை பேசுனா அவங்களோட கத்தியை ரத்தத்தில் குளிப்பாட்டுவோன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக அந்த சோசியல் மீடியாக்களில் பாட்டெல்லாம் போடுறாங்க. அப்போ காவல்துறை கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு மக்களை அச்சுறுத்துற வகையில் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகளை போட்டு வந்து வார்த்தைகளை போட்டு வந்து இந்த மாதிரி கவிதைன்ற மாதிரி எழுதி இதை வந்து என் தலைவன் சீமான்டா அவனை தொட்டாயானா பண்ணிடுவோண்டா நாங்கன்ற மாதிரி ரொம்ப கேவலமான அந்த தம்பிகளுடைய வேலை அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல அப்படின்றது மக்களுடைய ஒரு கருத்து. அந்த கமெண்ட் எல்லாம் போய் நம்ம பார்க்கும்போது இந்த தீவிரவாத கட்சியை முதல்ல மக்கள் தொடச்சி எறியணும். இந்த நாம் டம்ளர் அப்படின்ற கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் தலைவராக இருக்கிறதுக்கே லாயக்கில்லை, அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே லாயக்கில்லை அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தகவலாக இருக்குது. ஏன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்களை கூப்பிட்டு தப்பான ஒரு பயிற்சியை கொடுக்குறாரோ, வன்முறையை தூண்டுறாரோ, சண்டைகளை ஏற்படுத்துறதுக்கான பேச்சை பேசுகிறாரோன்றத ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு மேடைகளிலையும் அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைத்தனமாக அவங்க எப்படி பேசுகிறாங்க, இதனால தான்டா அவங்கள தற்கொலைன்னு சொல்கிறோம். நேற்றெல்லாம் காவிரி விஷயத்தில் ஒன்றும் இல்லைங்க, நிதியமைச்சர் வந்து ஏதோ 77,500 கோடிக்கு 7,500 கோடின்ட்டாராம். இது வந்து இந்த ஆளுக்கு பெருசாக கோவம் வந்துருச்சு. நான் தெரியாமல் கேட்குறேன், கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் வரும். குறள் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மாடல்ல மற்ற எவைன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் லைன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாடு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, செல்வம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அந்த செல்வத்துக்குரிய, அதாவது எங்களுக்கு தேவை அந்த கல்வி தான், கல்வியை தவிர செல்வம் வேற ஒன்றும் இல்லைன்றது தான் திருக்குறளோட அர்த்தம். ஆனால் இந்த முட்டாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடு மாநாடுன்னு ஒன்று போட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாடை இந்த மாடோட ஒப்பிட்டு இந்த மாடு பேசுது மேடையில் நின்று. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு கூமுட்டத்தனமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நிறைய விஷயங்கள்
அது போக பார்த்தீங்கன்னா, போர்க்காலத்தில கண்டிப்பா அந்த நம்மளுடைய ச ஜான்சி ராணி அவர்கள் மற்றும் வேலு நாச்சியார் இருவரும் இருக்காங்கல்ல. அதில போர்க்களத்தில சண்டையிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட சண்டையிட்டது ஜான்சி ராணி அவர்கள். ஆனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் வந்து குழந்தைகளோட வந்து போர்க்களத்தில சண்டையிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த தப்பா பேசுறது, ஒரு தலைவர பேசுறதுக்காக வந்து அடுத்த தலைவர இழிவா பேசுறது, ஒரு ஜாதி மக்கள வந்து மகிழ்விக்கிறதுக்காக அடுத்த சமூக மக்கள வந்து இழிவா பேசுறது. இதுதான் இன்னைக்கு சீமான் பண்ற ஒரு எச்சத்தனமான வேலை. இந்த ஒரு எச்சத்தனத்த வச்சுக்கிட்டு சில கூட்டங்களை வந்து கட்டமைச்சு, இந்த தீவிரவாதம் பேசுறது, வன்முறையை தூண்டி விடுறது, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறது மட்டும்தான் இந்த சீமானுடைய வேலையா இருக்கு. இதை விட அவங்களோட தம்பிகள்னு இந்த சாட்டை, இந்த இடும்பாவனம் கார்த்தி, இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளையில ஒரு 4 பேர் இருக்குதுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து இந்த சீமான் கட்சி வந்து குலைக்குது. மக்களோட ஒற்றுமையை வந்து பாதிக்குது. மக்களுடைய வெறுப்புணர்வை தூண்டுது. இன்னைக்கு தற்கூரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்கள மேடையில நின்று இவர் பேசும்போது, கீழே 4 பேர் நின்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே வந்து பேசுனோம்னா, அப்படியே மேலேருந்தே பத்திரிகையாளர்களை அடிக்க பாயுறது. இதுதான் சீமானோட வேலையா இருக்கு. மக்களே, இந்த சீமான் கட்சியை எப்படி நம்ம இந்த தேர்தல் வந்து தொடச்சிருந்தோமோ, ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பொது வேட்பாளராக வேற நிற்க போறாப்ல அம்பாசமுத்திரத்தில். இனிமேல் இவர் மேடையிலே ஏறக்கூடாத அளவுக்கு இவர் அசிங்கப்படுத்தி விட்டுறணும் மக்களே. இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்துடுறேன். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.